வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் புத்தகம் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெண்ணிலா அவர்கள் எழுதின நீரதிகாரம் புத்தகம். இந்த புத்தகம் விகடன் பதிப்பகம் தாங்க. இந்த புத்தகம் எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முல்லை பெரியாறு அணை கட்டுற ப்ராசஸ் எப்படி நடந்துச்சுங்கிறத நமக்கு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த புத்தகம் படிக்கிறப்ப எனக்கு இருந்த ஒரு பெரிய குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிரிட்டிஷை பற்றின ஒரு நாவல். ஸோ நம்ம அவங்க நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்கள எப்படி நம்ம ஒரு நடுநிலையாக அவங்கள ஒரு நல்ல விதமாக அதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் இதவே வெண்ணிலா அவங்க, அதாவது இந்த புத்தகத்தோட எழுத்தாளர், அவங்களுக்கும் அந்த குழப்பத்தோட தான் அவங்க சொல்கிறாங்க. எனக்குமே எழுதுறதுக்கு முன்னாடி இந்த குழப்பம் இருந்தது. அப்புறம் எனக்கு முழுசாக அதை பற்றி புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஒரு தெளிவு கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நடுநிலையாளராக தான் இந்த நாவலை கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்கள உயர்த்தியும் பேசலை, மித்த யாரையும் தாழ்த்தியும் பேசலை. ஒரு அப்போதைக்கு நடந்த நிகழ்ச்சியை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா, முல்லை பெரியாறு அணை கட்டுறதை பற்றி மட்டும் சொல்லலை, அந்த ப்ராசஸை ஓகே பண்ணுறதுக்காக அவங்க எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. நமக்கு பார்த்திங்கன்னா, முல்லை பெரியாறு அணை அப்படின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா பென்னி அவர்கள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அணை கட்டணும்னு முயற்சி செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மித்துன்னு ஒருத்தர் முயற்சி செஞ்சுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, அவரோட ரெக்கார்டு எல்லாமே தயார் பண்ணி அவர் அப்போ உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கொடுக்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி பாசிபிளே ஆகாதுங்க. ஏன்னா காட்டில் ஒரு காற்றாற்று வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்டில் போயிருந்து அங்கே யார் அணை கட்ட முடியும்? ஸோ இது பாசிபிளே இல்லைன்னு அப்பயே அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து வந்த பென்னி அவங்களுக்கும் திரும்ப அதே யோசனை தோணுது. அவர் அந்த முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் அவருக்குமே நிறைய தடைகள் வருது. ஏன்னா ஆங்கில அரசை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இதில் இல்லை. அந்த அணை கட்டுறது மூலிமா அவங்களுக்கு பெரிய லாபம் இருந்தால் அதை கண்டிப்பாக செய்வாங்க. பெருசாக லாபம் இல்லை. அந்த அணை கட்டுறது மூலயமா அதுக்கு விவசாயிகளுக்கு தண்ணி சேர்றதுனால அவங்க விவசாயம் பார்த்து அவங்களுக்கு அந்த வரி மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் சொற்பந்தான். ஸோ இதுக்காக இந்த வேலையை செய்யணுமாங்கிறது தான் அவங்களோட தாட்டு. ஆனால் பென்னி அந்த வருமானத்தை பார்க்கல. அவர் யோசிச்சது என்னன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த மதுரை மக்களும் தேனி மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத தான் அவர் யோசிக்கிறாரு. அவங்களுக்கு கண்டிப்பாக தண்ணீர் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இந்த அணை கண்டிப்பாக கட்டணுங்கிறத அவர் நினைக்கிறாரு. இப்படி நினச்ச பென்னி யாருன்னு தெரியுங்களா? அவங்க அடிஸ்கோம்னு ஒரு இராணுவ கல்லூரி இருந்திருக்குங்க. அந்த இராணுவ கல்லூரியில் பயின்றவர் தான் இந்த பென்னி. அந்த இராணுவ கல்லூரியில் என்ன சொல்லி தரப்பட்டுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளோட இந்திய அரசர்கள் மண் சுவர் தானே கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த மண் சுவரெல்லாம் எப்படி உடைச்சி உள்ளே போய் அந்த நம்ம ராஜாக்களையெல்லாம் அவங்க கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங்காகவே அவங்க அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் படித்தவர் தான் நம்ம பென்னி. ஆனால் அவரோட மனமாற்றம் தான் நமக்கு முல்லை பெரியாரோட அணை நமக்கு கிடைத்ததுக்கான ஒரு காரணம். அந்த முல்லை பெரியாறு அணை கட்டுறதுக்காக அவர் என்னென்ன கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிறத இந்த நாவலில் சொல்கிறாங்க. அப்போதைக்கு பென்னிக்கு இருந்த ஒரு பெரிய தடை பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட அவருனால இதுக்கு ஒப்புதல் வாங்குறதே அவருக்கு பெரிய கஷ்டமாச்சு. ஏன்னா இதுக்கான செலவுகள் அதிகமாக இருந்துச்சு. காட்டில் அணை கட்டுறதுனால அதுக்கான செலவுகள் அதிகமாக இருந்தது. அதனால அவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதை விட ஒரு பெரிய தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைக்கு இருந்த அந்த திருவிதாங்கூருக்கும் புண்ணியாரத்துக்கும் இருந்த 2 அரசர்களுக்கு இடையே உள்ள ஒரு சில பிரச்சனைகளும் இருந்தது. அதையும் தாண்டி அவங்கக்கிட்ட 2 பேர்த்திட்ட ஒப்புதல் வாங்குறது தான் அவருக்கு பெரிய வேலையாக இருந்துச்சு. இதில் நிறைய தடவை அரசாங்கம் மூலியமாக அவர் போய் அவங்கள பார்த்ததும் இல்லாமல், அரசாங்கத்தை மீறி, அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மீறிலாம் போய் பார்க்கக்கூடாது. ஆனால் இது அவங்களுக்கே தெரியாமல், அரசாங்கத்துக்கே தெரியாமல் கூட இவர் போய் பார்த்தாரு. அந்த நிகழ்ச்சியும் இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் புண்ணியார அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையிலேருந்து போனவர் தாங்க. அப்போ மதுரையில் தாது பஞ்சம் இருந்தப்ப அவங்க அரசர் தன்னோட குடிகளையும் கூட்டிகிட்டு தன்னோட குலதெய்வமான மீனாட்சியும் தலையில் சுமந்துட்டு அவர் இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அதெல்லாம் அந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம படிக்கிறப்ப ரொம்ப மனசு ஒரு பாரமாக இருக்கும். ஏன்னா ஒரு அரசர் தன்னோட மக்களையும் கூட்டிக்கிட்டு தன்னோட குலதெய்வத்தையும் சுமந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அப்போ இந்த பஞ்சம், தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு பஞ்சத்துக்காக தான் போகிறாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து சொல்லி புண்ணியார் அரசர்கிட்டையும் அவங்க ஒப்புதல் வாங்குறாங்க. பென்னி ஃபைனலாக எல்லாத்துட்டையுமே அந்த அணை கட்டுறதுக்கு ஒப்புதல் வாங்கிட்டு அவர் அந்த இடத்த போய் பார்க்குறப்ப அவர் இன்னும் மலைச்சு போயிடுறாரு.
இங்கே வந்து அணை கட்டணும்னா நம்ம எப்படி இந்த காட்டில் வந்து அணை கட்ட போகிறோம், அதே நேரத்தில் இதுக்கு தேவையான மக்களை நம்ம எங்கேருந்து கொண்டுட்டு வர போகிறோம், அண்டு இங்கே வந்து மக்கள் தங்குனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே நம்ம கொடுக்கணும். இப்போ வேலைக்கு வரவங்களுக்காவது பரவாயில்ல, சின்னதாக குடிசை போட்டு தங்கிக்குங்கன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே வர பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் நல்லா வீடு கட்டி கொடுக்கணும். இதெல்லாம் முடிஞ்சு நம்ம அணை கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியும் வேலைக்கு வர்ற மக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்ததா அவங்க வந்து கீழே நிலத்துல வாழ்ற மக்கள், அவங்க வந்து மலையில வந்து தங்குறப்ப அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை ஒத்துக்குமா, அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருக்குமா? அதுவும் இல்லாம அடுத்ததா மெயினா ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்க உள்ள விலங்குகள். அது வந்து காடுங்கிறப்பவே வந்து அங்க நிறைய விலங்குகள் இருக்கும். அதை தாண்டி எப்படி நம்ம இந்த வேலையை செய்ய போறோங்கிறது, இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றாட்டு வெள்ளம். அந்த மழை பெஞ்சதுன்னா அங்கே வெள்ளம் வந்து சாதாரணமாக வராதுங்க. காற்றாற்று வெள்ளங்கிறப்ப அங்கே உள்ள மரம் செடி கொடி அத்தனையும் அடிச்சுக்கிட்டு தான் வரும். ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம அணை கட்டுறப்ப கண்டிப்பாக மழை பெஞ்சா அந்த வெள்ளம் வரும். அது கண்டிப்பாக நம்ம கட்ட கட்ட அது வந்து அது கட்ட விடாமல் பண்ணும். இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி கட்ட போகிறோங்கிறத பென்னி மலைச்சு நிற்கிறாரு. ஸோ இல்லை, நம்ம வந்து இதை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் திரும்ப அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மக்களையும் பக்கத்தில் இருந்தவங்களும் கொஞ்சம் அதிகம் பணம் கொடுத்து வேலைக்கெல்லாம் கூப்பிடுறாங்க. அந்த மக்களுக்கும் இவங்களுக்குமான அந்த வேலை வாங்குற விதம்லாம் நமக்கே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இவங்க சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதும் இல்லை, அவங்க இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்கிறது, இப்படி இவங்க எல்லாமே ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கே வந்து நாளாச்சு. அது எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகிற இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கூலில் ஒரு மாதம் வந்து அந்த ஒரே வேவ் லென்த்துக்குள்ளே வரமாட்டாங்க. டீச்சர் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று செய்வாங்க, எல்லாம் ஒரு வேவ் லென்த்துக்கு வர்றதுக்கே ஒரு ரொம்ப நாள் ஆகும். அது மாதிரி தான் இதுவும் நடந்துச்சு. ஏன்னா நம்ம தமிழர்கள் கிட்ட அவங்க அந்த வேலையை சொல்லி அவங்க அதை புரிய வச்சு அவங்க கிட்ட அந்த வேலை வாங்குறதெல்லாம் பெரிய ப்ராசஸ் ஆச்சு. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த அணைக்கட்ட தேவையான பாறை கற்களும் அதுக்கு தேவையான அந்த சுண்ணாம்பு கலவையும் அவங்களுக்கு தேவையா இருந்துச்சு. அதெல்லாம் கூட அவங்க எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நிறைய தோணுச்சு. அந்த ஆங்கில அதிகாரிகளுக்கும் நம்ம தமிழர்களுக்குமான ஒரு பாண்டிங்லாம் நிறைய நல்லா இருந்தது. இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரங்களான பேயத்தேவர், எஸ்தர், தேவந்தி, இவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு முக்கியமான கதாபாத்திரங்கள் தான். அண்ட் மாயன் என்னோட ஃபேவரட்டும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்தருங்கிறவங்க வந்து மீனாட்சியாக இருந்து அவங்க கன்னியாஸ்திரியாக மாறினவங்க தான் எஸ்தர். அவங்களுமே இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. தேவந்தி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்ணகி கோவில் இருக்குது, அந்த கோவில் பூசாரின்னு சொல்லலாம். அவங்க பெய்யத்தேவர் வந்து ஒரு பெரிய தலைக்கட்டு, அவங்களோட ஆட்களும் இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதிகாரிகளில் வந்து பென்னியை தவிர லோகன், டெய்லர் இவங்கெல்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த கதையில் அடிக்கடி வந்துட்டு போகிற ஒரு கதாபாத்திரங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டெய்லருக்கும் மாயனுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது கனெக்ட் ஆக கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அவங்க என்ன அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்ன ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சுருட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குளிருக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அதிகமாக மதுவும் சுருட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த சுருட்டை வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் நிறைய போட்டிருப்பாங்க. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது, மாயனுக்கும் டெய்லருக்குமான நிகழ்ச்சி. அதை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த காலகட்டத்தில் அவங்க அந்த அணை கட்டுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய டைம் வந்து காற்றாற்று வெள்ளம் வந்தது. அதையும் தாண்டி அங்கே நிறைய விலங்குகளும் தொல்லை கொடுத்தது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காலரா வந்து அப்படியே மக்கள் வந்து நூற்றுக்கணக்கில் இறந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களை மட்டும் என்ன பண்ணாங்கன்னா குழி தோண்டி மொத்தமாக புதைச்சிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாயன் வந்து ஒரு தடவை டெய்லர்கிட்ட, சாமி நீங்கள் வந்து உங்கள் அழுகுலையெல்லாம் எப்படி பெட்டிக்குள்ளே தனித்தனியாக புதைக்கிறீங்க, அதாவது அந்த காலகட்டத்தில் கிறிஸ்டின் அவங்களுக்கெல்லாம் தனியாக அந்த மரப்பெட்டியில் தானே புதைப்பாங்க, அதை சொல்கிறார் அவர். மரப்பெட்டியில் எப்படி தனித்தனியாக புதைக்கிறீங்க, எங்கள் ஆளுகளை மட்டும் இப்படி அள்ளி போட்டு புதைக்கிறீங்களே, எங்களை விட்டிங்கன்னா கூட நாங்களே அந்த காட்டில் குழி தோண்டி புதைச்சிருவோம் சாமி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே டெய்லர் வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லையே மாயன், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் சொல்கிறப்ப டெய்லருக்கும் அது தெரியுது நம்ம சொல்கிறது பொய் தான். ஏன்னா நம்ம ஆளுகளை இவங்க வந்து தனித்தனியாக தான் அவங்களுக்கான மரியாதை
மரியாதை செய்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்குமே தெரியுது. அப்போ மாயன் வந்து திரும்ப நிமிர்ந்த டெய்லரை பார்த்துட்டு, அப்படிங்களா சாமி, அப்போ சரிதான் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் நிமிர்ந்து பார்த்து அந்த வரி சொல்கிறப்ப டெய்லர்னால ஒன்றுமே பேச முடியல. அது ஒரு அவருக்கே ஒரு குற்ற உணர்வு, அந்த கில்ட் இருக்குது. நம்ம வந்து சொல்கிறது பொய் அப்படிங்கிறத அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. மாயன் திரும்ப எதிர்த்து பேசியிருந்தா கூட அந்த விஷயம் வந்து வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான சம்பவங்களும் இந்த நாவலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த நாவல் நீங்கள் புக்காக படிச்சிங்கனாலும் சரி, பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, ஆடியோ வெர்ஷனாக நீங்கள் கேட்டிங்கனாலும் சரி, ஏன்னா விகடன் ஆப்லேயும் இது இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா, இந்த முல்லை பெரியாறு அணை கட்டுறதுக்கு ஒரு பத்திரம் ஒன்று ரெடி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட்டில். அந்த டாக்குமெண்ட்டுமே அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அண்ட் அந்த வரைபடம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ பிரிண்ட், அதுவுமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருந்து நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவசியம் அதெல்லாம் பாருங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம்னு நான் இந்த புத்தகத்தை சொல்லுவேன். இந்த முல்லை பெரியாறு அணையை பொறுத்த அளவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரிமெண்ட் எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 999 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஆமாங்க, 1000 வருஷத்துக்கு ஒரு வருஷம் தான் கம்மி. இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து 99 வருஷத்துக்கு தான் குத்தகைக்கு எடுப்பாங்க. ஆனால் இந்த டாக்குமெண்ட் மட்டும் 999 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப ஒரு புத்திசாலியான முடிவுன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா 99 வருஷம்னா எப்போயோ இந்த பத்திரம் வந்து காலாவதி ஆயிருக்கும். ஸோ திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது இத்தனை வருஷம் தாண்டி தாங்கிறப்ப இன்னும் எத்தனையோ தலைமுறை தாண்டிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நமக்கு இந்த முல்லை பெரியாறு அணையை பொறுத்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி காவேரி பிரச்சனை ஓடுது. இன்னும் முல்லை பெரியாறு அணையும் பிரச்சனையாக இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த முல்லை பெரியாறு அணை கட்ட எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த நாவல் படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த முல்லை பெரியாறு அணையில் பென்னி மட்டும் தெரிய மாட்டார். கண்டிப்பாக டெய்லரும் லோகனும் அதில் தெரிவாங்க. அண்ட் மாயனோட டெய்லரோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த இடத்துல இருந்திருக்கும், எஸ்தரும் அவங்களோட காதலரும் எங்கே உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க, பேயத்தேவர் அவங்களோட மக்களோட எங்கே நின்று எப்படி வேலை செய்யணும்னு எப்படி சொல்லிட்டு இருந்திருப்பாரு, கண்ணகி கோயிலில் என்ன அழகாக தேவந்தி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணும். அவசியம் இந்த நாவலை நீங்கள் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தொடர்ந்து இதே மாதிரி புத்தகங்களை பற்றின வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இருந்திருங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கலையரசி சீனிவாசன்.